தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 2. அத்தியாயம் 112. வாழ்வின் சந்தர்ப்பங்கள். குகையின் ஒரு கோடியில் இருந்த விளக்கின் பக்கத்தில் நின்று வாயிற்புறம் காலடி ஓசை கேட்டதால் சற்றே திரும்பி தன் பூவெளிகளை உயர்த்திய பூவழகி வாயிலுக்கு அருகே நின்ற படைத்தலைவனை கண்டதும் சில வினாடிகள் அவன் இதயத்தையே ஊடுருவி விடுபவள் போல் பார்த்துவிட்டு மீண்டும் தன் மலர்கண்களை மண்ணிலே தாழ்த்தினாள். அந்த ஒரு பார்வையே படைத்தலைவன் உடலை ஓர் உலுக்கு உலுக்கியதென்றால் அவள் உடலிருந்த நிலை அவன் உயிரையே உருக்கிவிடும் போல் மனதை சுட்டெரிக்கத் தொடங்கியது. தீப ஒளியின் பக்கத்தில் தனக்கென்றே உருவெடுத்த வானத்தின் மின்னல் கொடியென நின்ற பூவழகியின் உடல் மிகவும் இழைத்திருப்பதையும் விளக்கின் ஒளி விழுந்த இடங்கள் சற்றே வெளுத்து அவள் பலவீன நிலையை நன்றாக எடுத்து காட்டுவதையும் கண்ட இளஞ்செழியன் அப்படியே திகைத்து சில வினாடிகள் நின்றுவிட்டான். சுமார் ஓராண்டுக்கு முன்பு பிரம்மானந்தர் மடத்தில் யவனராணியுடன் சென்று தான் பார்த்த பூவழகிக்கும் அன்று அந்த குகையில் நின்ற பூவழகிக்கும் இருந்த வித்தியாசத்தை எண்ணி பார்த்த படைத்தலைவன் கல்லாய் சமைந்தான். கடைசல் பிடித்த பழம் தந்தம் போல் செழுமையுடன் இருந்த அவள் கைகளும் கபோலங்களும் அந்த செழுமையின் விளைவாக தெரிந்த அந்த பொன்னவிர் நிறத்தையும் இழந்து கிடந்தன. முன்னறிவிப்பின்றி படைத்தலைவர் குகைக்குள் நுழைந்ததால் அவள் அழகிய கன்னங்களில் அன்றும் சிவப்பு தட்டத்தான் செய்தது. ஆனால் அந்த பழைய குங்குமச் சிவப்பு அல்ல. பலவீனத்திலும் உள்ளத்தின் உணர்ச்சிகள் உந்தியதால் திடீரென பாய்ந்த இரத்தத்தின் அற்பச் சிவப்பு. சில வினாடிகளே அவனை நோக்கிய கண்களில் தெரிந்த கவலை ஓரளவு வெளுத்து கிடந்த அவள் வதனத்திலும் படர்ந்து கிடந்தது. அத்தனை கவலையிலும் இழைப்பிலும் அவள் முகத்தில் தெரிந்த கற்பின் தெய்வீக ஒளி அவளை வானத்திலிருந்து இறங்கிய தேவதை போல் விளங்கச் செய்வதைக் கண்ட படைத்தலைவன் பலவீனம் வினாடிக்கு வினாடி அதிகமாகத் தொடங்கியது. தனக்காகவே அவள் தன் உயிரை பிடித்து கொண்டு ஜீவித்திருக்கிறாள் என்பதை அவளை பார்த்த மாத்திரத்தில் அறிந்து கொண்ட இளஞ்செழியன் அவளிடம் எப்படி பேசுவது, என்ன பேசுவது என்பதை அறியாமல் திணறினான். அவன் திணறலை அறிந்தது போல் அந்த குகை அறைக்குள்ளே பாறையை உடைத்து கொண்டு ஓடிய மரக்கிளையில் உட்கார்ந்திருந்த பச்சை கிளி இருமுறை பரிகாசமாக கூவியது. அந்த கூவலை கேட்ட பிறகே அப்படியொரு பட்சி அந்த குகையில் இருப்பதை உணர்ந்த இளஞ்செழியன் அந்த பச்சை நிற கிளியையும் நோக்கி அதிலிருந்து சற்று தூரத்தே நின்ற வேளிர்குல பைங்கிளியையும் நோக்கினான். எதை நோக்கியும் குகையை பலமுறை சுற்றி பார்த்தும் சாந்தியில்லா மனதுடன் நின்றான் படைத்தலைவன். பூவழகியும் ஏதும் பேசாமலே நின்றாள். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பதுதான் பழமொழி. பேச வேண்டியதில்லைதான், ஆனால் பேச வேண்டாத அந்த நிலை வேறு. காதலர்கள் நீண்ட நாள் பிரிந்து மகிழ்ச்சியுடன் கூடும்போது பேச்சு அர்த்தமற்றமாகிறது, செயல் அர்த்தமுள்ளதாகிறது. விபரீத மனோநிலையுடன் வந்திருக்கும் படைத்தலைவனும் அவனை எதிர்பார்த்து உருகி நின்ற பூவழகியும் பேசாதிருந்த நிலை அந்த பழமொழி கூறும் இன்ப நிலை அல்ல. இதில் பேச்சுக்கும் செயலுக்கும் இடமில்லாத உணர்ச்சிகள் வறண்டு கிடந்த விபரீத நிலை. ஆகவே அந்த இருவர் மௌனமும் இருவருக்கும் பெருநரகமாயிருந்தது. இருவரும் இருந்த இடத்தை விட்டு நகராமல் நீண்ட நேரம் நின்றிருந்தார்கள். அந்த மௌன நிலையை சகிக்க மாட்டாத படைத்தலைவனே மெல்ல தைரியத்தை வரவழைத்து கொண்டு, பூவழகி என்று மெல்ல குரல் கொடுத்தான். அமுதத்தாலேயே அபிஷேகம் செய்தால் கூட கிடைக்காத மகிழ்ச்சியை அந்த ஓர் அழைப்பிலே பெற்றாள் பூவழகி. தான் விரும்பும் ஆடவன் வாயிலிருந்து அன்புடன் புறப்படும் தன் பெயரை விட உயர்ந்த ஒரு சொல் உலகத்தில் இருக்க முடியாதென்று உணர்ந்த பூவழகி வெட்கத்தாலும் மகிழ்ச்சியாலும் பதில் சொல்ல திராணியற்றவளாகி ஒரு மாத்திரம் கொட்டினாள். அந்த இன்பமான இசைநாதம் போல் அந்த குகையை ஊடுருவியது. பல நாட்களுக்கு முன்பு கேட்ட அந்த ஒலி காதில் விழுந்ததும் புலகாங்கிதமும் தான் சொல்ல வந்திருக்கும் செய்தியின் தன்மையையும் நினைத்தால் துக்கமும் ஒருங்கே அடைந்த இளஞ்செழியன் பதிலுக்கு பெருமூச்செறிந்தான். பிறகு மெல்ல சமாளித்து கொண்டு, நீ இங்கிருப்பதாக மன்னர் சொன்னார் என்றான், ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக. மீண்டும் பதில் சப்தமாகத்தான் வந்தது. என்றாள் பூவழகி. தமிழகத்தில் போர் மூழப்போகிறது என்று வேறு எதையோ ஆரம்பித்தான் இளஞ்செழியன். திடீரென்று சம்பாஷணை வேறு மார்க்கத்தில் திரும்பியதால் உணர்ச்சிகளை திரும்ப பெற்ற பூவழகி படைத்தலைவனை நன்றாக ஏறெடுத்து பார்த்தாள்.
தன்னுடன் அவன் என்ன பேசுவான் என்று எதிர்பார்த்தாளோ அந்த பேச்சு ஏதுமில்லாமல், தன் உடல்நிலையை பற்றி கூட ஒரு வார்த்தை கேட்காமல் இளஞ்செழியன் போரை பற்றி பேசுவதால் ஏமாற்றமடைந்த பூவழகி அந்த ஏமாற்றத்தை கண்களிலும் காட்டினாள். இருப்பினும் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக, ஆம், மூளப்போகிறது என்றாள். அது சம்பந்தமாகத்தான் மன்னரை காண வந்தேன் என்று படைத்தலைவன் மீண்டும் சொன்னான். இந்த வார்த்தைகள் சுரீலென தைத்தன பூவழகியின் இதயத்தில். அப்படியானால் இவர் என்னை பார்க்க வரவில்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு துன்பப் பெருமூச்சு விட்டாள். பிறகு ஏதோ வேண்டா வெறுப்பாக, அப்படியா என்று பதிலும் சொல்லி வைத்தாள். ஆம் பூவழகி, பெரும் போர் மூளப் போகிறது. எதிரிகள் படைபலம் அதிகம். நம் படைபலத்தை விட 4 மடங்கு அதிகம் என்றான் படைத்தலைவன். அப்படித்தான் கேள்விப்பட்டேன் என்று பூவழகி முணுமுணுத்தாள். சிறுபடையை வைத்துக்கொண்டு பெரும்படையை முறியடிப்பது சுலபமா? இல்லை, அதை உத்தேசித்துதான் ஒரு போர்த்திட்டம் தயாரித்தேன். ஓஹோ, அதற்கு மன்னர் அனுமதி பெற வந்தேன். மன்னர் ஒப்புக்கொண்டு விட்டார். மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்ற சொல்லில் மகிழ்ச்சி மருந்துக்கு கூட இல்லாதிருந்ததையும் ஏளனம் சிறிது துளிர்த்ததையும் கண்ட இளஞ்செழியன் அதை கவனிக்காதவன் போலவே பேச்சை தொடர்ந்து, திட்டம் எங்கும் முறியாமல் நமது படைப்பகுதிகள் பணியை சரியாக செய்து முடித்தால் வெற்றி நிச்சயம் என்றான். அப்படியா என்றாள் பூவழகி சிரத்தை ஏதும் இல்லாமல். ஆம், வெற்றி நிச்சயம். மன்னர் அரியணையில் அமருவதும் நிச்சயம். அவருக்கடுத்த ஆசனத்தில் மன்னர் சகோதரி இருப்பாள் என்றான் இளஞ்செழியன். மன்னர் சகோதரியா? ஆமாம் பூவழகி, நீதான். மன்னர் சொன்னாரா? இப்பொழுதுதான் சொன்னார். வேறெதுவும் சொல்லவில்லையா? சொன்னார். என்ன சொன்னார்? மிகுந்த ஆவலுடன் இந்த கேள்வியை கேட்டாள் பூவழகி. இளஞ்செழியன் பதில் அந்த ஆவலை பட்டென்று அவித்தது. குறுநில மன்னரும் படைத்தலைவர்களும் உன் காலில் வணங்குவார்கள் என்றும் சொன்னார். பூவழகியின் கண்கள் அவனை சுட்டெரித்து விடுவதைப் போல் பார்த்தன. எரியும் அவள் நெஞ்சத்தில் எண்ணெய் விடுவது போல் சொன்னான் படைத்தலைவன். கிடைத்ததற்கரிய பதவி அது பூவழகி. அந்த காட்சியை இப்பொழுது மனக்கண்ணில் பார்க்கிறேன். ஆகா, எப்பேற்பட்ட சபை, எத்தனை விருதுகள்! மகாராணிக்கு அடுத்தபடியாக சோழ மண்டலத்தில் நீயே பெரியவள். மன்னர் மனம் எத்தனை விசாலமானது என்று. பூவழகியின் கூணியிருந்த உடல் இந்த பேச்சை கேட்டதும் திடீரென நிமிர்ந்தது. அகன்ற கண்கள் அக்கினியை கக்கின. பெரும் ராணியைப் போல் 4 அடி நடந்து குகையின் மத்திக்கு வந்தாள் பூவழகி. பிறகு படைத்தலைவனை வெகு அலட்சியமாக நோக்கி, மன்னர் கொடுக்கும் படோடபத்துக்கும் மண்டலாதிபதிகள் தலை வணங்குவதற்கும் இத்தனை நாள் காத்திருக்கவில்லை படைத்தலைவரே என்றாள் மிகுந்த சீற்றத்துடன். என்ன சொல்கிறாய் பூவழகி? இந்த பதவி கௌரவம் என்று இழுத்தான் படைத்தலைவன். எனக்கு தேவையில்லை சட்டென்று வந்தது பூவழகியின் பதில். உனக்கு தேவை, உங்கள் உள்ளத்துக்கு தெரியும், மன்னருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும் என்று கூறிய பூவழகி திடீரென முகத்தை கைகளில் புதைத்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். அதுவரை அவள் பிடிவாதத்தால் கடைபிடித்த துணிவு முறிந்தது. பெண்ணின் பலவீனம் மேலோங்கியது. அந்த துன்பக் கோலத்தை காண சகிக்காத இளஞ்செழியன் 2 அடிகளில் அவளை எட்டி அணைத்து கொண்டான். அணைத்த அந்த நிலையும் நியாயமல்ல என்று உணரத்தான் செய்தானவன். அவளை மணக்க முடியாதவன் அணைப்பதால் என்ன பயன் என்று எண்ணியதால் அந்த பூவுடலை, அவளின் அழகான பூவுடலை அணைத்த அவன் கைகள் கூசவே செய்தன. இருப்பினும் தன்னையே நம்பி வாழ்ந்த அந்த அபலையின் பலவீன நிலை அவன் உறுதியையும் சில வினாடிகளுக்கு உடைத்துவிட்டது. அவன் அணைப்பிலும் அழுகை நிற்கவில்லை. நீண்ட நாள் சோக வெள்ளம் கரையை உடைத்து பிரவாகித்து கொண்டிருந்தது. பூவழகி, அழாதே, என்னை பலவீனப்படுத்தாதே என்று அணைத்த வண்ணமே கூறினான் படைத்தலைவன். அந்த ஸ்பரிசத்தால் மெல்ல மெல்ல அவள் துக்கத்தை அடக்கி கொண்டாலும், என்னை சோதிக்கத்தான் இங்கு வந்தீர்களா என்று விக்கி விக்கி கேட்டாள். சோதனை உனக்கல்ல பூவழகி, எனக்குத்தான் என்றான் படைத்தலைவன். உங்களுக்கென்ன, ஆண் பிள்ளை என்று விக்கினாள் அவள். சோதனை இனத்தை பார்ப்பதில்லை பூவழகி. தண்டனை? தண்டனையா? யாருக்கு? எனக்குத்தான். உன்னை தண்டித்தது யார்? நீங்கள்தான்.
எப்பொழுது தண்டித்தேன்? சற்று முன்பு. நானா? நீங்கள் பேசிய பேச்சை விட வேறு என்ன தண்டனை வேண்டும் எனக்கு? அதைவிட அதிக தண்டனை கிடையாதா? கிடையாது. இருக்கிறது பூவழகி. ஆண்டவன் ஆட்சியில் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ தண்டனைகள். அந்த தண்டனைகள் பாவிகளை பீடிக்கின்றன. இருக்கலாம். அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கும் என்று சொல்லாதே பூவழகி. நீ ஏதும் அறியாதவள். ஆனால் நான் செய்திருக்கும் பாவம் மகத்தானது, மகத்தானது. அப்படி என்ன பாவம் செய்தீர்கள்? எனக்கு தெரியாது. தெரியாதென்றால் பாவி என்று ஏன் சொல்லிக் கொள்கிறீர்கள்? கிடைக்கும் தண்டனையிலிருந்து ஊகிக்கிறேன். அப்படி என்ன தண்டனை கிடைத்துவிட்டது உங்களுக்கு? இளஞ்செழியன் உடனே பதில் சொல்லவில்லை. நேரடியாக பதில் சொல்லவும் துணியவில்லை. ஆகவே சுற்றுவட்டமாக பேசத் தொடங்கி, பூவழகி என்று அழைத்தான். சொல்லுங்கள் என்றாள் அவள் அந்த ஒரு சொல்லில் தன் இதயத்தின் அன்பையெல்லாம் கொட்டி. தண்டனைகள் உலகில் பல உண்டு. ஆமாம், அதில் எதிர்பார்ப்பது கிடைக்காதிருப்பது பெரும் தண்டனை. ஆமாம், நான் ஒரு பெண்ணிடம் என் உள்ளத்தை கொடுத்து விடுகிறேன். அவள் கிடைக்காவிட்டால், அவளை நான் அடைய முடியாவிட்டால்? பூவழகி இன்பமாக நகைத்தாள். ஏன் முடியாது? அவள்தான் கிடைத்து விட்டாளே என்றாள். கை கெட்டியது வாய் கெட்டாத நிலைமை உண்டு. அந்த நிலைமை உங்களுக்கு ஏற்படாது. ஏற்பட்டிருக்கிறது என்று சற்று அழுத்திச் சொன்னான் படைத்தலைவன். சரையல் என்று அவன் பிடியிலிருந்து அவள் விலகினாள். என்ன சொல்கிறீர்கள் என்று பயத்துடன் கேட்டாள் பூவழகி. அவள் முகத்தில் துளிர்த்த அந்த பயம் அவனை மீண்டும் அச்சத்தில் ஆழ்த்தியது. ராணியை மணக்க வாக்கு கொடுத்து விட்டேன், உன்னை மணக்க முடியாது என்று சொல்லும் திறனை அறவே இழந்தான். ஆகவே பேச்சை மாற்றி, போர் ஏற்பட்டிருக்கிறதல்லவா என்றான். பூவழகியின் முகத்தில் பயம் மறைந்தது. தைரிய புன்முறுவல் படர்ந்தது. போரை பற்றி சொல்கிறீர்களா? போரின் முடிவில் நீங்கள் வெற்றி வாகையுடன் வந்தால் இங்கு என் கரங்களில் மணமாலை இருக்கும். நீங்கள் ஒருவேளை மடிந்தால் பூவழகி மட்டும் இருப்பாளா என்ன? அடுத்த கணம் நானும் மறைந்து விடுவேன். சந்தேகம் வேண்டாம். இந்த உயிர் இத்தனை நாட்கள் இந்த உடலில் இருந்ததற்கு காரணம் நீங்கள் ஒரு நாள் திரும்பி வருவீர்கள் என்ற நினைப்புத்தான் என்றாள் பூவழகி தைரியத்துடன். அந்த தமிழ் பெண்ணின் துணிவையும் கற்பையும் எண்ணி பார்த்த இளஞ்செழியன் என்ன சொல்வதென்று அறியாமல் பிரமித்தான். பிறகு யோசித்துவிட்டு சொன்னான், பூவழகி, போரின் முடிவில் யார் இருப்போம் யார் இருக்க மாட்டோம் என்று சொல்ல முடியாது. போரின் கொடுமை அது. ஆனால் போரை விட கொடுமையான வாழ்க்கை சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நம்மையும் மீறிய சக்திகள் நம் எண்ணங்களை சிதற அடிக்கலாம். உன்னையும் என்னையும் பிரிக்கலாம். உயிரிருந்தும் பிணங்களாக நம்மை நடமாடவும் வைக்கலாம். அப்படி ஏதாவது நிலைமை ஏற்பட்டால் அதற்கும் தயாராக இரு. எந்த சந்தர்ப்பத்திலும் சோர்வுக்கு இடம் கொடுக்காது. உன் இஷ்டத்தை மீறிய செய்கைகளில் நான் ஈடுபட்டால் நான் முழு மனத்துடன் அவற்றில் ஈடுபட்டு விட்டதாக நினைக்காதே. என்னையும் மீறிய சக்திகள் அந்த சந்தர்ப்பங்களில் என்னை சிக்க வைத்து விட்டதென அறிந்து கொள் என்று கூறிய இளஞ்செழியன் அவள் கைகளை இறுக்கி ஒரு முறை பிடித்துவிட்டு மேற்கொண்டு எதுவும் பேச துணிவில்லாததால் சரேலென குகையை விட்டு வெளியே சென்றான். பூவழகி நின்ற இடத்திலேயே அசைவற்று நின்றாள். அவள் நின்ற நிலை அந்த குகைக்குள் யாரோ சிறந்த சிற்பியொருவன் சிலையை சிருஷ்டித்து விட்டது போல் இருந்தது. நீண்ட நேரம் நின்றாள் அவள். முகம் குழம்பி கிடந்தது. படைத்தலைவன் சொன்ன விஷயங்களை புரிந்து கொள்வது மிக கடினமாய் இருந்தது அவளுக்கு. காதலால் கட்டுண்ட தங்களை பிரிக்கக்கூடிய அந்த சக்தி என்னவாயிருக்கக்கூடும் என்று பலமுறை நினைத்து பதில் கிடைக்காமல் அவள் ஏங்கினாள். மீண்டும் அவனை சந்திக்கும் போது நேராக கேட்டுவிடுவதென்ற முடிவுக்கும் வந்தாள். ஆனால் அந்த சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைக்கவில்லை. படைத்தலைவன் அங்கு தங்கிய 4 நாட்களிலும் அவள் கண்களில் படவில்லை. கரிகாலன் திரட்டியிருந்த படைகளை பார்வையிடுவதிலும் அவற்றை நடத்த வேண்டிய முறைகளை மன்னனுடனும் இரும்பிடர் தலையாருடனும் மற்ற படைத்தலைவர்களுடனும் விவாதிப்பதில் காலத்தை செலவிட்டான்.
பிரம்மானந்தர் வானகரையிலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் விளக்கி அவரை வானகரைக்கு அனுப்பி வைத்தான். குணவாயிற் கூட்டத்தில் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை அந்த 4 நாட்களில் முடித்து கொண்ட படைத்தலைவன் மன்னனிடம் விடைபெற்று கொண்டபோது மன்னன் கேட்டான், ஏன் மீண்டும் சகோதரியை பார்க்கவில்லையா என்று. பார்க்க அவகாசமில்லை, போர் முடியட்டும் என்ற படைத்தலைவன், மன்னவா, இன்னும் 1 வாரத்தில் படைகள் புறப்படட்டும். இன்றிலிருந்து 15வது நாள் மருதநிலத்து குடிகள் விரட்டப்பட வேண்டும். அதிலிருந்து 1 வாரத்தில் நாம் இருங்கோவேளுடன் மோத வேண்டும். நாம் குறிப்பிட்ட தினங்கள் தவற வேண்டாம் என்று கூறி நாகையை நோக்கி பயணமானான். அடுத்த வாரத்தில் கரிகாலன் படைகள் வெண்ணியை நோக்கி புறப்பட்டன. சோழ மண்டலமெங்கும் போர் பறைகளின் ஒலிகளும் ஆயுத வண்டிகளின் உருளை ஒலிகளும் புறவிகளின் காலடி ஓசையும் யானைகளின் திமுதிமுவென்ற நடையும் வீரர்களின் கோஷமும் மிக பயங்கரமாக சப்தித்தன. அத்தியாயம் 112 நிறைவுற்றது.